வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரிவான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக ஈரானினுடைய போர் குறித்த கனேடிய நிலைப்பாடு தொடர்பிலே ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது. அதே போல கனடாவிலே நடந்த பல்வேறு விபத்துகள், குற்றச் செயல்கள், மோசடிகள், இன்னும் பல அரச அறிவிப்புகள், இவை எல்லாவற்றையும் விட சொந்த நாட்டிலே ஆபத்து இருக்கின்ற போது அகதிகளுக்கு கனடா கொடுத்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த தொகுப்பு இருக்க போகிறது. நேர்களே, வாருங்கள் விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம், ஈரான் போர் தொடர்பான நாடாளுமன்ற விவாதம். அதாவது மத்திய கிழக்கிலே தொடர்ந்து வருகின்ற ஈரான் போர் மற்றும் அதனால் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் குறித்து நாடாளுமன்றத்திலே விரிவான விவாதம் நடத்த தற்போதைய மத்திய லிபரல் அரசாங்கம், அதாவது பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. இந்த தகவலை நாடாளுமன்ற சபை தலைவரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான ஸ்டீஃபன் மெக்கினன் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி 28 ஈரானிலே அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலுக்கு பிரதமர் கார்னி வருத்தத்துடன் ஆதரவு தெரிவித்திருந்தார். இது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தாலும் அவரது நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சிகளான NDP மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக NDP-னுடைய இடைக்கால தலைவர் டான் டேவிஸ் அரசின் நிலைப்பாடு முரண்பாடானது என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் வெளிநாடுகளில் உள்ள கனடியர்களின் பாதுகாப்பு மற்றும் போரின் தாக்கங்கள் குறித்து அனைத்து கட்சிகளுடனும் விவாதிக்க திங்கட்கிழமை மாலை நாடாளுமன்றத்திலே சிறப்பு அமர்வு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இதேபோல டொரண்டோ பகுதியிலே இருக்கின்ற யூத ஜெப ஆலயங்களை குறிவைத்து அடுத்தடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து ஒட்டாவா மத்திய அரசானது தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. வெறுப்புணர்வு குற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் யூத சமூக அமைப்புகளுக்கு பாதுகாப்பு நிதியை விரைவாக விடுவிக்க அரசு உறுதியளித்திருக்கின்றது. பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். இத்தகைய வெறுப்புணர்வு வன்முறைகள் கனடிய பண்பாட்டிற்கு முற்றிலும் எதிரானவை என்றும் ஒரு ஜெப ஆலயத்தின் மீதான தாக்குதல் என்பது ஒட்டுமொத்த கனடாவின் மீதான தாக்குதலாகும். இதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மத வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தவும் வெறுப்புணர்வு குற்றங்களுக்கு, அதாவது ஹேட் கிரைம்ஸுக்கு எதிரான சட்டங்களை மேலும் கடுமையாக்கி புதிய திருத்தங்களை கொண்டுவரவும் நாடாளுமன்றத்திலே தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் போர் சூழல் மிக கடுமையாக தீவிரமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு கனடா எல்லை சேவை முகமை ஒரு முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றது. அதன்படி கனடாவில் தங்குவதற்கு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படாத நபர்களை அந்நாடுகளுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மக்களை மீண்டும் திருப்பி அனுப்புவது அவர்களின் உயிருக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதாலும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச மனித உரிமை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த விவகாரம் கையாளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிலைமை சீரடையும் வரை இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நாடு கடத்தப்பட வேண்டிய நபர்கள் கனடாவிலேயே பாதுகாப்பாக தற்காலிகமாக தங்கியிருக்க அனுமதிக்கப்படுவார்கள் என எல்லை சேவை முகமை தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை GTA ஜெப ஆலய துப்பாக்கிச் சூடு தொடர்பாக இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதாவது GTAவில் இருக்கின்ற நோர்த்ஜோக் மற்றும் த்ரோன்ஹில் பகுதிகளில் அமைந்திருக்கின்ற டெம்பிள் இமானுவேல் மற்றும் பெத் ஆப்ரஹாம் ஜோசப் ஆகிய 2 ஜூத ஜெப ஆலயங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மற்றும் சனிக்கிழமை அதிகாலை என சில மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. துப்பாக்கிச் சூட்டிலே ஜெப ஆலயத்தின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் பல குண்டுகள் பாய்ந்ததற்கான தடயங்கள் பதிவாகி இருக்கின்றது. இது குறித்து டொரண்டோ காவல்துறை தலைவர் மைரோன் டெம்கிப் செய்தியாளர்களிடம் பேசுகையிலே இந்த சம்பவம் குறித்து எவ்வித சமரசமுமின்றி ஒவ்வொரு கோணத்திலும் ஓய்வற்ற தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். இதேவேளை CIJA அமைப்பினுடைய தலைமை நிர்வாகியான நோவா ஷாக் உள்ளிட்ட ஜூத சமூக தலைவர்கள் இத்தகைய ஜூத எதிர்ப்பு செயல்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதிகளிலே காவல்துறையினரின் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டு CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு குற்றவாளிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பீட்டர்பரோ நகரில் இருக்கின்ற பார்க்கில் சாலை மற்றும் ஜோஸ் ஸ்ட்ரீட் நோர்த் அருகிலே ஒரு குடியிருப்பு வளாகம் ஒன்றிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 4 மணியளவிலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உடனடியாக மீட்கப்பட்டு முதலில் பீட்டர்பரோ பிராந்திய சுகாதார மையத்திலே, அதாவது PRHCயிலே அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவரது நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் டொரண்டோவில் இருக்கின்ற அதிநவீன மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டார். இது ஒரு தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக நடந்த தனிமைப்படுத்தப்பட்ட
சம்பவம், அதாவது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் என்றும் இதனால் பொதுமக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் பீட்டர்பரோ காவல்துறையினர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தப்பியோடிய குற்றவாளியை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேவேளை நேர்களே, பிரபல சர்வதேச பாப் இசை பாடகியான ரிஹானாவினுடைய வீட்டை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்ட குற்றச்சாட்டின் பேரிலே பெண் ஒருவர் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் சர்வதேச பொழுதுபோக்கு உலகிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரிஹானாவின் வீட்டிற்கு வெளியே சந்தேகத்துக்கிடமான வகையிலே நின்று கொண்டிருந்த அந்த பெண் திடீரென்று துப்பாக்கியை எடுத்து வீட்டை நோக்கி சுட்டிருக்கின்றார். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்திலே யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. உசாரான பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தது. உடனடியாக செயற்பட்ட பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அந்த பெண்ணை ஆயுதத்துடன் கைது செய்தார்கள். அவர் எதற்காக இந்த தாக்குதலில் ஈடுபட்டார், அவருக்கு பாடகியுடன் ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேவேளை நேர்களே, முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண தீர்ப்பாயம் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் முன்னுதாரணமான சட்ட தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. பனிப்புயல் காரணமாக உணவு விநியோகம் தாமதமாகி வாடிக்கையாளரின் உணவுப் பொருட்கள் கெட்டு போனது தொடர்பான இழப்பீடு கோரும் வழக்கிலே இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது. உணவு விநியோக நிறுவனம் பனிப்புயலை ஒரு கடவுளின் செயல் அல்லது தவிர்க்க முடியாத இயற்கையின் சீற்றம், அதாவது ஆக்ட் ஆஃப் கோட் என்று கூறி நஷ்டஈடு வழங்க மறுத்து வாதிட்டது. ஆனால் அந்த தீர்ப்பாயம் இந்த வாதத்தை முழுமையாக நிராகரித்தது. குளிர்காலத்தில் கனடாவில், குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பனிப்புயல் ஏற்படுவது இயல்பானது மற்றும் முன்னரே கணிக்கக்கூடியது என்பதால் அதை காரணம் காட்டி வணிகர்கள் தங்கள் ஒப்பந்த பொறுப்புகளிலிருந்து தப்ப முடியாது என தீர்ப்பாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளருக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு விநியோக நிறுவனமே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால், தென்மேற்கு ஒன்டாரியோவிலே இருக்கின்ற ஜோர்ஜியன் விரிகுடாவிலே ஒவன் சவுண்ட் பகுதிக்கு வடக்கே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பெரும் விபத்து ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. கரையிலிருந்து திடீரென்று உடைந்து பிரிந்து சென்ற பெரிய பனிப்பாறையிலே 23 மீனவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பனிப்பாறை உடைந்து மிதக்க தொடங்கியதால் அவர்கள் உறைபனியிலே நடுக்கடலில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்து உடனடியாக செயற்பட்ட ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் மற்றும் அவசரகால மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறப்பு படகுகளை பயன்படுத்தி மீட்பு பணியிலே ஈடுபட்டார்கள். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பனிப்பாறையில் தவித்த 23 பேரும் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். குளிர்காலத்தின் இறுதி கட்டத்திலே பனிப்பாறைகள் மிகவும் பலவீனமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் பனி படர்ந்த ஏரிகள் மற்றும் விரிகுடாக்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதேபோன்ற இன்னுமொரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது நேர்களே. அதாவது ஹாமில்டன் துறைமுக பகுதியிலே உறைந்திருந்த பனிப்பாறையிலே விளையாடி கொண்டிருந்த 2 இளைஞர்கள் பனி உடைந்ததால் எதிர்பாராத விதமாக உறைபனி நீருக்குள் தவறி வீழ்ந்தார்கள். குளிர்ந்த நீரிலே தத்தளித்த அவர்கள் உதவி கோரி சத்தமிட்டனர். இதை பார்த்து அங்கிருந்த 4 பைஸ்டாண்டர்ஸ் பொதுமக்கள் சிறிதும் தயங்காமல் தங்கள் உயிரை பணயம் வைத்து உறைபனி நீருக்குள் குதித்து அந்த 2 இளைஞர்களையும் பத்திரமாக காப்பாற்றினார்கள். இந்த சம்பவத்திலே மீட்பர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் என மொத்தம் 6 பேர் குளிர்ந்த நீரிலே சிக்கி பின்னர் பாதுகாப்பாக கரை திரும்பியிருந்தார்கள். அந்த பைஸ்டாண்டர்ஸினுடைய இந்த வீரதீர செயலை காவல்துறையினர் பாராட்டிய போதிலும் ஹாமில்டன் பகுதியிலே பனிப்பாறைகள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதன் காரணமாக எக்காரணம் கொண்டும் அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு கடும் எச்சரிக்கையை விடுத்தனர். அதேபோல கனடாவினுடைய வெதர் என்வயர்மெண்ட் அப்டேட் சிலது வந்திருக்கின்றது நேர்களே. அல்பர்டா மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு, அதேபோல பிரிட்டிஷ் கொலம்பியா, சஸ்காட்சுவன் தெற்கு பகுதிகளுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசும் என கனடா சுற்றுச்சூழல் அமைப்பு தீவிர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழும் அபாயமும் மின்கம்பங்கள் சேதமடையும் வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அல்பர்டாவின் பல பகுதிகளிலே மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருளிலே தவித்து வருகிறார்கள். வீடுகளுக்கு வெளியே இருக்கின்ற குப்பை தொட்டிகள், நாட்காலிகள் போன்ற பொருட்கள் காற்றில் பறந்து சென்று சேதத்தை ஏற்படுத்தாமல் இருக்க அவற்றை பாதுகாப்பாக கட்டி வைக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவசர உதவிகளுக்கு மீட்பு குழுவினர் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கல்கரியிலே கடுமையான நீர் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. கல்கரி நகரின் முக்கிய நீர் விநியோக குழாயான பியஸ்பா பிரதான நீர் குழாயிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பழுதை சீரமைக்க பணிகள் முழுவீச்சிலே தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் நகரில் குடிநீர் விநியோகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஒவ்வொரு துளியும் முக்கியம், எவ்ரி டிராப் கவுண்ட்ஸ் என்கின்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் கடந்த திங்கட்கிழமை முதல் கல்கரி நகரிலே கடுமையான நீர் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்திருக்கின்றது. வெளிப்புறங்களில் புல்வெளிகளுக்கு நீர் பாய்ச்சுவது, வாகனங்களை கழுவுவது போன்ற பணிகளுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சீரமைப்பு பணிகள் முழுவதும் முடிவடையும் வரை பொதுமக்கள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு நகர நிர்வாகம் மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல இன்னொரு எச்சரிக்கையும் இருக்கின்றது நேர்களே. கனடாவின் சில பிராந்தியங்களிலே வசந்த காலத்தின் தொடக்கத்தில் வெப்பநிலை வேகமாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக
காரணமாக மலைகளிலும் சமவெளிகளிலும் உறைந்திருக்கின்ற பனிக்கட்டிகள் விரைவாக உருகத் தொடங்கி இருக்கின்றது. இதனால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற அபாயம் உள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா மற்றும் நீரியல் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக நதிக்கரையோரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளிலே வசிக்கின்ற மக்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. நீர்மட்டம் உயர்வதை கண்காணிக்க சிறப்பு அமைப்புகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. மேலும் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் அவசர காலங்களில் வெளியேறுவதற்கான ஆயத்த நிலையிலே பொதுமக்கள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல அல்பர்டா மாகாணத்தில் அதிகாரப்பூர்வமாக காட்டுத்தீ காலம் மீண்டும் தொடங்கியிருக்கின்றது. கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட பேரழிவுகளை மனதில் கொண்டு அல்பர்டாவின் மலைப்பகுதி நகரங்களான கேர்மோர் மற்றும் கிண்டன் பகுதிகளிலே வசிக்கும் மக்களிடையே பெரும் அச்சமும் பதட்டமும் நிலவுகிறது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட வறண்ட காலநிலை நிலவுவதால் காட்டுத்தீ எளிதில் பரவக்கூடிய அபாயம் அதிகம் என வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதனால் தீயணைப்பு துறையினர் மற்றும் வான்வழி மீட்புக் குழுவினர் முன்கூட்டியே தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நகர நிர்வாகங்கள் வீடுகளை சுற்றி தீத்தடுப்பு அரண்களை உருவாக்குதல், காய்ந்த மரங்களை அகற்றுதல் போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றது. இருப்பினும் கடந்த காலங்களின் பாதிப்புகள் அவற்றினுடைய வடுக்கள் மக்களிடையே தொடர்ச்சியாக மன உளைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சில பொருளாதார வணிக செய்திகள் இருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு, அதாவது ஈரானை சுற்றி நீடித்து வருகின்ற போர் காரணமாக சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் கப்பல் போக்குவரத்து விநியோக சங்கிலியானது கடுமையாக முடங்கி இருக்கின்றது. இதன் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கின்றது. இந்த உலகளாவிய விலை உயர்வு கனடாவிலும் பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எரிபொருள் விலை உயர்வு காரணமாக கனடிய வாகன ஓட்டிகள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள். அன்றாட போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது மற்றும் மாற்று எரிசக்தி இருப்புகளை பயன்படுத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கின்றது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வெளியிட்டிருக்கின்ற அதிர்ச்சியூட்டும் புதிய தரவுகளின்படி கனடியர்கள் மத்தியிலே மது அருந்தும் பழக்கம் கணிசமாக குறைந்து வருகிறது என்றும் இதன் விளைவாக தொடர்ந்து மற்றொரு ஆண்டாக மதுபான கடைகளிலே விற்பனையில் பெரிய வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. கடந்த 20 ஆண்டுகளில் காணாத மாபெரும் வீழ்ச்சியாக இது இருக்கின்றது. வளர்ந்து வருகின்ற சுகாதார விழிப்புணர்வு, பணவீக்கம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் இளைய தலைமுறையினரிடையே மது பழக்கம் குறைந்து வருவது ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. இது ஒட்டுமொத்த மதுபான தொழில்துறைக்கும் பெரும் சவாலாக அமைந்திருக்கின்ற அதேவேளை சமூக பாதுகாப்பிற்கு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அதேபோல இன்னொரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது நேர்களே. கனடாவிலே ஒரு புதிய பொருளாதார மாற்றம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது கனடாவிலே மக்கள் தொகை வளர்ச்சியிலே முன்னெப்போதும் இல்லாத வகையிலே தற்போது பெருமளவு மந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. புதிய குடியேற்றவாசிகளினுடைய வருகை குறைந்ததும் அதேபோல பிறப்பு விகிதம் சரிந்ததும் தான் இதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றது. இந்த மக்கள் தொகை வளர்ச்சி குறைவினுடைய எதிரொலியாக நாட்டின் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளிலே ஒரு புதிய பொருளாதார மாற்றம், அதாவது எக்கனாமிக் ஷிஃப்ட் உருவாகி வருவதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நுகர்வோர் சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் வணிக நிறுவனங்களை தற்போது சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதாவது ஆட்கள் குறைகின்ற போது விற்பனை சந்தையும் குறைய போகிறது. அதேபோல வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு துறைகள் ஒரு நெருக்கடி நிலையிலே இருந்தது. அப்போ ஆட்கள் குறைகின்ற போது இந்த மந்த நிலை தற்காலிகமாக ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஆனால் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கும் ஓய்வூதிய திட்டங்களுக்கும் இந்த மாற்றம் பெரும் சவாலாக அமையும் என்று பொருளாதார கொள்கை வகுப்பாளர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆகவே கனடிய அரசு கனடாவினுடைய மக்கள் தொகை அல்லது அந்த ஒர்க்கிங் போர்ஸை தொடர்ச்சியாக அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை தொடர்பிலே தம்முடைய நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல கனடிய அரசு உயர்மட்டத்திலே ஒரு முக்கியமான விவாதம் ஒன்று தொடங்கி இருக்கின்றதாம். உலகளவிலே குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற எனர்ஜி கிரைசிஸை எதிர்கொள்ள கனடா எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து விரிவான விவாதங்களை கனடிய அரசு மட்டத்திலே ஆரம்பித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழலால் சர்வதேச எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே கனடாவின் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் வளங்களை நம்பி பல நாடுகள் உதவி கோருகிறது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் சுற்றுச்சூழல் இலக்குகளை மீறாமல் நட்பு நாடுகளுக்கு எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை கனடிய அரசாங்கம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இதேவேளை உலக மற்றும் சர்வதேச விவகாரங்கள் கனடாவின் தொடர்புடைய சில விவகாரங்களை பார்த்துமாக இருந்தால் மத்திய கிழக்கிலே நாளுக்கு நாள் போர் அபாயம் தீவிரமடைந்து வருவதால் அங்குள்ள கனேடியர்களை பத்திரமாக தாய்நாட்டிற்கு அழைத்து வரும் மீட்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முடுக்கிவிட்டிருக்கின்றது. விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கைகள் அவசியமாக இருக்கின்றது. இதற்காக கனடிய அரசாங்கத்தினால்
பிரத்யேகமாக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட முதல் சிறப்பு விமானம், அதாவது கவர்மெண்ட் சார்ட்டர் பிளைட், போர் நடைபெறும் பகுதிகளில் இருந்து கெனடியர்களை ஏற்றிச் சென்று துருக்கியின் இஸ்தான்புல் நகரை வெற்றிகரமாக சென்றடைந்திருக்கின்றது. அவர்களுக்கு அங்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் கனடாவுக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். மேலும் பல மீட்பு விமானங்கள் தொடர்ச்சியாக இயக்கப்படும் என்று சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதுவரை சர்வதேச விவகாரங்களை பார்த்தமாக இருந்தால் ஈரானிய அரசியல் மற்றும் ஆட்சி அதிகாரத்திலே ஒரு முக்கிய திருப்பமாக புதிய தலைமை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. கொல்லப்பட்ட முன்னாள் உச்ச தலைவரின் மகனான முஜ்தபா கமானி ஈரானின் அடுத்த அதிகாரப்பூர்வ வாரிசாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தியை ஈரானிய அரசு தொலைக்காட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாரப்பூர்வமாக நாட்டு மக்களுக்கு அறிவித்தது. முஜ்தபா கமானியினுடைய நியமனம் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வருகின்ற பதற்றமான சூழ்நிலைகளிலும் மேலும் பல புதிய அரசியல் மற்றும் ராணுவ வியூக மாற்றங்களை ஏற்படுத்தும் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இதேவேளை இந்த உலகளாவிய போரினுடைய உள்ளூர் தாக்கத்தை பார்த்தமாக இருந்தால் மத்திய கிழக்கில் விரிவடைந்து வருகின்ற போர் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற கனடாவிலும் பெரும் உளவியல் மற்றும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவரிலே வசிக்கின்ற லெபனான் மற்றும் அரபு சமூகத்தினர் பெரும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். போர் சூழலில் சிக்கியுள்ள தங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் உறவினர்களின் பாதுகாப்பை எண்ணி அவர்கள் அதிகம் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் தொடர்பு அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் பலரால் தங்களின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடிவதில்லை. போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் அமைதியை நிலைநாட்ட கோரியும் வான்கூவர் நகர வீதிகளிலே அமைதி பேரணிகளிலும் விழிப்புணர்வு கூட்டங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சர்வதேச சமூகத்தின் உதவியை அவர்கள் கோரி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்னொரு செய்தியும் வந்திருக்கின்றது. அதாவது மத்திய நியூஃபவுண்ட்லேண்டிலே அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கேண்டர் விமான நிலையத்தில் உள்ள சர்வதேச ஓய்வறைக்கு ஏர்போர்ட் லாஞ்சுக்கு தற்போது மாகாண அளவிலான பாரம்பரிய அங்கீகாரம் ஹெரிட்டேஜ் டெசிக்னேஷன் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஓய்வறை 20ஆம் நூற்றாண்டில் இடைக்கால நவீன கட்டடக்கலை வடிவமைப்பை சிறந்த முறையில் எடுத்துக்காட்டுகிறது என்றும் அதற்காக அது அப்படியே பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. 1950களில் பனிப்போர் காலகட்டத்தில் இந்த விமான நிலையம் அட்லாண்டிக் கடலை கடக்கின்ற விமானங்களுக்கு முக்கிய எரிபொருள் நிரப்பும் மையமாக திகழ்ந்தது. அப்போது பல சர்வதேச தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பயன்படுத்திய இந்த ஓய்வறை பல வரலாற்று நினைவுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இதன் கலாச்சாரம் மற்றும் அழகிய கட்டடக்கலை முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு அங்கீகாரம் அதற்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நம்முடைய சேனலில் நீங்கள் விளம்பரங்களை கொடுக்க விரும்பினால் வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.